நம்மளோட போலார் பேரட் குட்டிங்களை வந்து இந்த பக்கெட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 1½ மந்த் முன்னாடி விட்டுருந்தேன், ரொம்ப சின்ன சைஸில். ஸோ இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு தெரியல. ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது க்ரோத் அப்டேட்டும் பார்த்துடலாம். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம், அந்த ஸ்பான்ஸ் எடுக்கிறேன். ஃபுல்லாக அந்த ஃபில்ட்ரு ஃபுல்லாகவே அழுக்காக தான் இருக்குது. ஆனால் தண்ணி மட்டும் கலங்கலை. கொஞ்சம் தண்ணி மட்டும் பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா குட்டிங்களை வந்து வலையில் பிடிச்சி அதில் தான் போட போகிறேன். ஏன்னா வாஷ் பண்ணுற வரைக்கும் அது அந்த தண்ணியிலே இருக்கணும். ஏன்னா டேரெக்டாக நம்ம ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் போடக்கூடாது. ஸோ நல்லா வளர்ந்துருக்கு போலார் பேரட் குட்டிங்க. ஒரு செமி அடல்ட் சைஸுக்கு வந்துருச்சு. ஸோ இன்னொரு 1½ மந்த் நல்லா க்ரூம் ஆயிடுச்சுன்னா அடல்ட் சைஸாக மாறிடும். இந்த பேட்சில் வந்து ஒயிட் கலர் போலாரும் ப்ளூ போலாரும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ இதில் நிறைய ஒயிட் இருந்துச்சு. ஸோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு 50 ஒயிட் போலார் வேணும் கேட்டார். ஸோ செமி அடல்ட் சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு. இதுக்கு அடுத்து வந்த பேட்சில் கூட ஒயிட்டும் ப்ளூவும் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாரி தான் பிறந்திருக்கு. ஸோ பக்கத்து பக்கெட்டில் வந்து க்ரூம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த குட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 1½ மந்தில் நல்லா அடல்ட் சைஸாக மாறிடும்.